வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி அப்புறம் புலாவ். இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்த் இந்தியன் கிரேவி அப்படின்னாவே அதில் சீரகம் போட்டு தான் நம்ம வந்து தாளிப்போம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டை வந்து நான் இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறீங்க அப்படின்னா வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதை வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நார்த் இந்தியன் கிரேவி அப்படின்னாவே தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கூட வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது 2 மட்டும் சேர்த்தாவே போதும். இப்போ மசாலாவை வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மூடி வச்சு தக்காளியை நல்லா வேக விடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் அப்படி மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு தக்காளியும் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இந்த கிரேவியை கொஞ்சம் கெட்டியாக்குறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதில் ஒரு 3/4 வந்து சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்குறனால என்ன ஆகும்னா நல்லா வந்து நமக்கு கிரேவி கெட்டியாக கிடைக்கும், அதே மாதிரி நிறையாவும் கிடைக்கும். அதனால இப்படி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் வெறும் முந்திரியை மட்டும் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து அதை கூட நீங்கள் வந்து கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேனில் இருக்க மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கை நான் இந்த மாதிரி கியூப் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கும், அதனால தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கூடவே வந்து நான் பச்சை பட்டாணி ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பமான நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிழங்கு வெந்து வர வரைக்கும் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வேக விடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3/4 வெந்ததுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே வந்து அந்த வெங்காயம் தக்காளி முந்திரிலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே 3/4 வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிரும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன் கிரேவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுகர் சேர்ப்பாங்க. 1 டீஸ்பூன் அளவு சுகரும் அப்புறம் கசூரி மேத்தி, அதாவது காய்ந்த வெந்தயத்தோட இலைகள், அதையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக ஆலு மட்டர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி புலாவ் கூடலாம் ட்ரை பண்ணிவிட்டு ஜீரா ரைஸ் இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.